இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சிலுவையில் உதிர்த்த 7 வார்த்தைகளை குறித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அருமையாய் கர்த்தர் கொடுத்த செய்தியை கர்த்தருடைய அன்பு மகள் மூலமாய் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் கேட்டு பயன் பெற்றிருப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். இப்பொழுதும் கூட அந்த 7 வார்த்தைகளை குறித்து நீங்கள் தியானிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய அன்பு மகளுக்கென்று அந்த 7 வார்த்தைகளை குறித்து கொடுத்த செய்தியை கேட்டு பயன்பெறலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த நாளிலும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு மகளுக்கு மறுபடியுமாய் இந்த வேத வசனத்தை கொடுத்து அதை குறித்து பேச கட்டளையிட்டதுனால கர்த்தருடைய அன்பு மகள் சிலுவையை குறித்து இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தரை அறியாத ஜனங்கள் கூட இன்னும் அதிகமாய் அறிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய மந்தையில் சேர்க்கிற ஆட்டுக்குட்டிகளாய் மாறும்படி கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக, கர்த்தருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி கர்த்தர் கொடுத்த அந்த பிரத்யட்சமான வார்த்தைகளை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளோடு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளோடு ஷேர் பண்ண இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, எப்பொழுதும் போல நாம் செய்தி வேலைக்கு முன்பாக ஒரு பாடலை பாடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேலைக்கு நாம் கடந்து செல்லலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்பொழுதும் கூட நீங்கள் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய வல்லமையை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய அன்பு மகளோடே சேர்ந்து இந்த பாடலை பாடலாமா? சிலுவை சுமந்த ஒருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போல பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. சிலுவை சுமந்த ஒருவம் சிந்திய ரத்தம் புரண்டோடியே நதி போல பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா, காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போல பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்துமம் நஷ்டமடைந்தார்,
ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. சிலுவை சுமந்த இயேசு சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போல பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த இயேசு சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போல பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வீட்டில். நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வீட்டில். தேடி வராயோ பரிசுத்தம் ஜீவியம் தேவை அதை அடைவாய். தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய். சிலுவை சுமந்த இயேசு சிந்திய இரத்தம் புரண்டோடியே நதி போல பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார். சிலுவை சுமந்த இயேசு சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போல பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிற இஸ்ரவேலின் பெருமந்தைகளை இப்பொழுதும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி செய்தி வேலைக்காக நாம் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கூட நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவை, இந்த வேத வசனத்தை குறித்து பேசும்படி கர்த்தருடைய அன்பு மகளுக்கு நீங்க கட்டளையிட்டதுனால அந்த வேத வசனத்திற்குரிய வார்த்தைகளை தந்து
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா செய்ங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. என்னுடைய சித்தத்தின் படியல்ல, உம்முடைய சித்தத்தின் படி அப்ரோஜனமான அடிமையை மது கரங்களில் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகள் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்திட ஒரு புதிய வழியை திறந்து தாருங்க ராஜா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வேத வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். நம்ம எல்லாரும் வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது. மறுபடியுமா இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, சிலுவையை குறித்து ஒரு பிரசங்கத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அதை கேட்கிற கர்த்தரை அறியாத அன்பு பிள்ளைகள் நினைக்கலாம், ஆசீர்வாதத்தை குறித்து பேசாம சிலுவையை குறித்து பேசுகிறாளே என்று. ஏன்னா அவர்களுக்கு அந்த சிலுவையினுடைய மேன்மை தெரியாது, அந்த சிலுவை பாடுகளை குறித்த மேன்மை தெரியாது. சிலுவையிலே சாத்தானை ஜெயித்து வெற்றி சிறந்த நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு தெரியாது. அதனால்தான் அவர்கள் சிலுவையை குறித்து பேசுகிறவர்களை பார்த்து பைத்தியக்காரர்கள், வீணான வார்த்தைகளை அலம்புகிறார்கள் என்று சொல்லுவார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு என்றால், கர்த்தரை அறியாமல் கர்த்தரை அறிந்த ஜனங்களும் கூட ஈஸ்டர் வரைக்கும் சிலுவையை குறித்து தியானித்துவிட்டு மறுபடியுமாய் பாவ வாழ்க்கையிலே உழன்று கொண்டிருப்பார்களே, அவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமான ஒரு பைத்தியக்காரர்களுடைய வேலையாயிருக்கிறது. அவருடைய ஆத்மா கெட்டு போகிறதல்லவா? கர்த்தரை அறியாத ஜனங்கள், கர்த்தரை அறிந்த ஜனங்களும் கூட கர்த்தர் எதற்காக சிலுவையை சுமந்தார், எதற்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்ற ஆழத்தை அறியாமல் பேசும் பொழுது அவருடைய ஆத்மா கெட்டு போகிறது. அவருடைய ஆத்மா பரலோக ராஜ்யத்தின் பாதையிலே போகாம நரகத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு வேதனையான காரியம் எனக்கன்பான தேவ ஜனமே. ஆனால் சிலுவை பற்றிய உபதேசத்தை கேட்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு, அந்த வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிற அன்பு பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இன்னும் பெருகுவதனால சிலுவையை பற்றிய உபதேசங்கள் ஒரு தேவ பலனை கொடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்ப நம்ம சிலுவையை குறித்தும் சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன, சிலுவை நமக்கு எப்படி தேவ பலனாய் இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். முதல்ல சிலுவையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே வேதத்தை திறந்து கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து வாசிக்கலாமா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். அமேன். எவ்வளோ அருமையான காரியம் இல்லையா? நம் ராஜாதி ராஜாவாம் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட அந்த சாபமான வார்த்தைகளுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. மரம் என்றால் இங்கே சிலுவை மரம். அந்த மரத்திலே ஆணைகளால் அறையப்பட்டு தொங்க விடுகிற ஒவ்வொரு மனிதனும் சபிக்கப்பட்டவன் என்று அந்த காலத்திலே சொல்வார்கள். வேதத்திலும் அப்படிதான் எழுதியிருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று. சிலுவை மரம் ஒரு அவமானத்தின் சின்னம். அந்த காலத்திலே கள்ளர்களையும் பொல்லாத பாவம் செய்தவர்களையும் சிலுவை மரத்திலே தொங்க விடுவார்கள்.
அப்படி ஒரு தண்டனை. சபிக்கப்பட்டவர்கள், பாவிகள், மரண தண்டனைக்குரியவர்கள், பொல்லாத கொடூர பாவிகள் இவர்கள்தான் சிலுவை மரத்திலே தொங்கவிடப்பட்டார்கள். அவர்களை பார்த்து மற்றவர்கள் பரிகசிப்பார்கள், ஏளனம் பண்ணுவார்கள். சிலுவை மரம் அவமானத்தின் சின்னமாயிருந்தது, மரணத்தின் சின்னமாயிருந்தது, பாவத்தின் சின்னமாயிருந்தது. இந்த சிலுவையில்தான் ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்தராம் இயேசுவை தொங்கவிட்டார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த சிலுவை மரம் டாக்வுட் என்று அழைக்கப்பட்டது. இலையுதிர் காலத்திலே அந்த மரத்தின் கிளைகள், இலை, தண்டு, பூக்கள் எல்லாம் சிவப்பு நிறத்தில் மாறிவிடும். இந்த மரத்தில் இருந்துதான் சிலுவைகளை செய்வார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த சிலுவையில் தான் ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்தராம் இயேசுவை தொங்கவிட்டார்கள். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 39வது வசனத்திலே நீங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 39வது வசனத்திலே பேதுரு சிலுவை மரத்தை குறித்து சொல்கிறார். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் என்று. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 39வது வசனத்திலே கடைசி பாகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அங்கே பேதுரு சொல்கிறார், அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் என்று. இயேசு மகாராஜாவை சிலுவை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் என்று. அப்படி ஒரு தண்டனையை ஒரு பாவமும் செய்யாத மாசு மறுவற்ற தேவ ஆட்டு குட்டியானவராம் நம் இரட்சகர் இயேசுராஜன் ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக. இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்திலே, ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அதற்கு அடுத்த வசனம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நாம் இந்த உலகத்தில் செய்கிற பாவங்களின் நிமித்தமாய் அவர் இந்த வேதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டார். அதனால் தான் சிலுவையிலே அவர் அடித்து நொறுக்கப்பட்டு நம்முடைய வெளியேறப்பெற்ற திரு ரத்தம் முழுவதையும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்காகவும் சிந்தினார். அதனால் பாவங்கள் நீக்கப்பட்டு சமாதானம் நம்முடைய இருதயத்தில் வந்தது. அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தின் இன்பத்தை அனுபவிக்கும்படியாய் நம் பாவங்களை எல்லாம் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகளின் மூலமாய் நம்முடைய பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல ஒரு புது வழியை அவர் திறந்தார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த உலகத்திலே பாவமே செய்யாத மனிதன் ஒருவரும் கிடையாது. அதுபோல இந்த உலகத்து மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்க எந்த ஒரு மனிதராலும் கூடாது. நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று வெறும் வாயின் வார்த்தைகளால் சொல்லலாம், அவ்வளவுதான். உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று ராஜாக்கள் சொல்லியிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, அவ்வளவுதான். வெறும் வாயின் வார்த்தைகளால் மன்னிப்பை வழங்கிவிடலாம் அல்லது பேப்பர்ல எழுதி கொடுத்து விடலாம். ஆனால் உண்மையாக எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் தாம் ஒருவரே சிலுவையில் சுமந்து அந்த பாவங்களை எல்லாம் தம்முடைய வெளியேறப்பெற்ற திரு ரத்தத்தினால் சுத்திகரிக்க நம் இரட்சகராம் இயேசுவால் மாத்திரமே முடியும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென், அல்லேலூயா சொல்லலாமா? இந்த உலகத்தில் பிறக்க போகிற, பிறந்து வாழ்ந்து மரித்த அத்தனை பேருடைய பாவங்களையும் மாசு மறுவற்ற விலையேற பெற்ற நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய இரத்தத்தினால் மாத்திரமே சுத்திகரிக்க முடியும். அதை குறித்து யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. இந்த வசனம் சத்தியமான ஒரு வசனம். இந்த வசனத்தை விசுவசிக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் எல்லாருடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற திரு ரத்தம் சுத்திகரிக்கும். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்ப நாம் சிலுவையை குறித்து பார்த்தோம். சிலுவையை எந்த மரத்திலிருந்து எடுக்கிறார்கள்? அந்த சிலுவை எதற்காக பயன்படுத்தப்பட்டது? அந்த சிலுவையிலே நம் இரட்சகராம் இயேசுவும் கூட தொங்கவிடப்பட்டார் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்து பார்க்க போகிறோம். இப்ப கர்த்தரை அறியாதவர்கள் சொல்லலாம், சிலுவை மரணம் பாவிகளுக்குரியது,
பிறகு ஏன் ஒரு பாவமும் செய்யாத இயேசுவை அந்த சிலுவை மரத்திலே தொங்கவிட்டார்கள் என்று கர்த்தரை அறியாத அன்பு பிள்ளைகள் சொல்லலாம். இது ஒரு நியாயமான காரியம்தான். பாவிகளுக்கென்று உரிய அந்த சிலுவை தண்டனை, ஏசப்பா ஒரு பாவமும் செய்யவில்லை என்று சொல்கிறீர்களே, ஏன் அவரை அந்த சிலுவை மரத்திலே தொங்கவிட்டார்கள் என்ற கேள்வியை கர்த்தரை அறியாத அன்பு பிள்ளைகள் எழுப்புவார்கள். எதற்காக என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். வேதத்திலே 1 யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்திலே 1 யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்திலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இங்கே யோவான் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. பிதாவாகிய தேவன் இயேசுவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அதை அறிந்ததினால்தான் யோவான் சொல்கிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மொத்த மனுக்குலத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக ஒப்புக் கொடுத்தார், குற்ற நிவாரண பலியாக. ஏன்னா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற, நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இயேசு ஒருவரே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கே வேதத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே என்று. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று. ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்களுடைய பாவங்களை மாத்திரமல்ல, மொத்த மனுக்குலத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்ப்பதற்காக ஒரு தேவ ஆட்டுக்குட்டியானவராய், எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அப்படி பலியாக நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கே யோவான் ஏன் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார்? பழைய ஏற்பாட்டிலே லேவியராகமம் 16வது அதிகாரம் 21, 22வது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எல்லாரும் வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? லேவியராகமம் 16வது அதிகாரம் 21, 22வது வசனங்கள். அதன் தலையின் மேல், இங்கே வெள்ளாட்டு கிடாவின் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வனாந்திரத்திற்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டு கிடா அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டு கிடாவை வனாந்திரத்திலே போகவிட கடவன் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் மோசேயிடம் சொல்கிறார். மோசே அதை ஆரோனிடம் சொல்கிறான். ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கிடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டு கிடா அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்திற்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டு கிடாவை வனாந்தரத்திலே போகவிட கடவன் என்று சொல்லி. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திலே உழன்று கொண்டிருந்தார்கள். அந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அவர்கள் மோசே ஆரோனுக்கு கொடுத்த கட்டளையின்படி ஒரு வெள்ளாட்டு கடாவை கொண்டு வருவார்கள். ஆரோன் என்ன செய்வான்? அந்த ஆட்டுக்கடாவின் தலையின் மேல் தன் கைகளை வைத்து அந்த ஆட்டுக்கடாவை கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவங்களை எல்லாம் அந்த வெள்ளாட்டு கடாவின் மேல் சுமத்தி அதை வனாந்தரத்துக்கு அனுப்பிவிடுவான். அப்படி வனாந்தரத்திலே அந்த ஆட்டுக்கடா அனுப்பிவிடப்படும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களும் ஆரோனும் நம்பினார்கள். அந்த ஜனங்கள் செய்த பாவங்களை எல்லாம் அந்த ஆடு தன்மேல் சுமந்து கொண்டு வனாந்தரத்திற்கு போய்விட்டது என்று சொல்லி, அதோடு அந்த பாவத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று அவர்கள் நம்பினார்கள்.
இப்படிதான் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆசாரியன் வெள்ளாட்டு கடாவின் மேல் இஸ்ரவேல் ஜனங்களின் பாவங்களை சுமத்தினான். அது மாத்திரமல்ல, பாவ நிவாரண பலியாக ஆட்டை பலியிட்டார்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே. இன்றும் கூட அநேகர் ஆட்டை பலியிடுகிறார்கள் பொருத்தனை பண்ணி. கர்த்தரை அறிந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பாவ நிவர்த்தி செய்வதற்காக ஆட்டை ஆசாரியனிடம் கொண்டு வந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே கர்த்தருடைய சந்நிதியிலே அந்த ஆட்டை பலியிட்டார்கள். அதோடு அவர்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டதாக அவர்கள் எண்ணினார்கள். அதனால் என்ன நடந்தது? கர்த்தருக்கு நடுங்கிற பயம் அவர்களை விட்டு போய்விட்டது. தெய்வ பயம் இல்லை. பாவம் செய்துவிட்டு ஒரு ஆட்டை பலியிட்டால் தங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்று அவர்கள் நம்பினதினால மறுபடியுமாய் அவர்கள் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆட்டை ஆலயத்திற்கு கொண்டு வருவது, பலியிடுவது, மறுபடியும் அதிக கேடான பாவம் செய்வது. அவர்கள் திருந்தவே இல்லை. இன்றும் கூட 40 நாட்கள் லெண்டேஸ்ல ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது குடிக்க மாட்டேன், சண்டை போட மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், இன்னும் பலவித பாவங்களை குறித்து அறிக்கையிட்டு பொருத்தனை பண்ணி 40 நாட்கள் அப்படியே அந்த பொருத்தனையின்படி பாவங்களை எல்லாம் விட்டு அநேகர் சிலர் பொருத்தனை பண்ணிக்கொண்டே அந்த பாவங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் கொஞ்சம் பேர் அந்த பாவங்களை விட்டு விடுவார்கள். ஈஸ்டர் முடிந்தவுடன் அதற்கு மறுநாள் அல்லது அன்றைய நாளிலிருந்தும் கூட இதுவரைக்கும் செய்யாத அருவருப்பான பாவங்களை செய்கிற தேவ பிள்ளைகள் அநேகம் பேர் உண்டு. நமக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தருக்கு அது எவ்வளவு வேதனையாக இருக்கும். என்னுடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்யாமல் பரிசுத்த பாதையில் நடக்க வேண்டுமே என்று வேறு வழி இல்லாமல் தம்முடைய சொந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு வேதனையான காரியம்! பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவன் முடிவெடுத்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசுவை அனுப்புகிறார். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 7வது 10வது வசனங்களிலே பார்க்கலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா 53வது அதிகாரம் 7-10 வசனங்கள். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஒரு ஆட்டை அடிக்க கொண்டு போகும் பொழுது அது ஒரு விதமான சத்தத்தை கொடுக்கும், பயந்து கத்தும். அதை ஆடு என்ன செய்யும்? அந்த ஆட்டின் மேலுள்ள மயிரை கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக அமைதியாய் இருக்கும். ஏன்னா அந்த ஆட்டு ரோமம் அந்த ஆட்டுக்கு வெயிட்டாய் இருப்பதனால அந்த ரோமத்தை கத்திரிக்கும் பொழுது அதற்கு நல்ல சுகமாய் இருக்கும். அதனால அமைதியாய் அது அமர்ந்திருக்கும். அப்படிதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் சிலுவை பாடுகளினாலே நெருக்கப்படும் பொழுது அவருடைய வாயை திறவாமல் எல்லாவற்றையும் அமைதியாய் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு தெரியும் பிதாவாகிய தேவன் இந்த சிலுவை மரணத்தை அவருக்கு அனுமதித்திருந்தார் என்று. கர்த்தரை குற்ற நிவாரண பலியாக பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார் என்று அவருடைய சொந்த குமாரனாம் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனாலும் கூட அவர் அமைதியாய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனாவது தன் சொந்த குமாரனை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுப்பானா? இல்லை அல்லவா? இவன் பாவியாக இருக்கிறான், இவனை பரிசுத்தமாக்குவதற்காக என்னுடைய செல்ல மகனை ஒப்பு கொடுக்கிறேன் என்று யாராவது ஒருத்தர் ஒப்பு கொடுப்பார்களா? யாரும் அப்படி ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். ஆவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே, பரிசுத்தரே, பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தாரே, பரமான சிலுவை சுமந்தாரே.
புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டிக் கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கத்தரேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை. கொல்கதா மலைக்கு இயேசுவை பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் அடைந்தாரே. படுகாயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் அணி பாய்ந்திட கிரீடம் முட்களில் பின்னி சூடிட இரத்த வெள்ளத்தில் கத்தர் தொங்கினார். இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இதை காணும் உள்ளம் தாங்குமோ? பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. உலகத்தின் இரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார். தம்மை நம்பினார் உன்னை கைவிடார். தளராமல் நம்பி ஓடிவா. தளராமல் நம்பி ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவ சாபங்கள் தீராவியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில் கண்டு நீ மனம் கலங்குவதேன்? கத்தரேசு வண்டை ஓடிவா. கத்தரேசு வண்டை ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வாருங்கள் என் அண்டையில் என்கிறார். இளைப்பாறுதல் தரும் இயேசுவை இன்று தேடி நாடி நம்பிவா. இன்று தேடி நாடி நம்பிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. எனக்கன்பான தேவ ஜனமே, ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்து ஜனங்களுக்காக பாவங்களை சுமக்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்தார். எனக்கன்பான தேவ ஜனமே, இப்ப நம்ம சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு எப்படி தேவ பலனாய் இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். சிலுவை என்றாலே நீங்கள் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது பெரியவர்கள், தாத்தா பாட்டிகள், உற்றார் உறவினர்கள் உங்கள் நெற்றியிலே சிலுவை போட்டு உங்களை ஆசீர்வதிப்பார்கள். யாராவது வீட்டிற்கு பர்த்டே ஃபங்க்ஷன் போன்று வந்தால் போய் அவங்க கிட்டே சிலுவை வாங்கிட்டு வா என்று அனுப்புவார்கள். வீடுகளிலே சிலுவை அடையாளங்களை வரைந்திருந்தால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்துவார்கள். சர்ச்சுகளிலும் கூட சர்ச்சு கோபுரத்தின் மேலே ஒரு சிலுவை அடையாளத்தை வைத்திருப்பார்கள். இப்படி சிலுவை சின்னம் கிறிஸ்தவர்களை மற்ற புறஜாதியாரிடமிருந்து வேர் பிரிப்பதற்காக, அடையாளப்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
சிலுவை என்ற சொல் கிறிஸ்தவர்களுடைய ஒரு ஐக்கியமாயிருக்கிறது. சில பெரியவர்கள் சொல்வார்கள், படுக்கையை சுற்றி அடுத்து உறங்கும் பொழுது சிலுவை போட்டுட்டு படு என்று சொல்லி, அதற்காக ஒரு பாதுகாப்புக்காக இப்படி சிலுவை என்ற சொல்லே கிறிஸ்தவர்களுடைய ஒரு அங்கமாக மாறிவிட்டது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. சர்ச்சைகளில், சிஎஸ்ஐ சர்ச்சைகளில், ஆர்சி சர்ச்சைகளில் சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்து, அந்த சிலுவை வெளிப்பாடுகளை குறித்து தியானிப்பார்கள். ஆனால் சில சபைகளில் சிலுவையில் ஏசப்பா உதிர்த்த 7 வார்த்தைகளை குறித்து பேசக்கூட யோசிப்பார்கள். சிலுவை பாடுகளை குறித்து தியானம் அங்கே கிடையாது. அப்படி பேசவில்லை என்றால் கர்த்தரை அறியாத ஜனங்கள், ஏன் அறிந்த ஜனங்களும் கூட இந்த சிலுவையின் வெற்றியின் ரகசியத்தை எப்படி அறிந்து கொள்வார்கள்? சிலுவை மரணம் ஒரு வெற்றியின் அறைகூவல் என்பதை அவர்கள் எப்படி தெரிந்து கொள்வார்கள்? சிலுவை மரணத்தினாலே இயேசு மகாராஜா சாத்தானை மிதித்து வெற்றி சிறந்தார் என்பதன் அறைகூவலாய் கர்த்தரை அறிந்த, கர்த்தருடைய வேலையை செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், போதகர்கள் தான் இதை குறித்து உலகத்து ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அநேகருக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. நரகத்தின் பாதையிலே போய்கொண்டு இருக்கிறவர்களுக்கு, அந்த அதல பாதாளத்தில் விழ இருக்கிறவர்களுக்கு சிலுவையை பற்றி பேசுகிறவர்கள் பைத்தியக்காரர்கள் போல் தெரிவார்கள். வட மாநிலங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பின் அருமை தெரியாது. குறிப்பா மணிப்பூரிலே கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பின் அருமை தெரியாது. ஏன்னா அவர்கள் இயேசு கிறிஸ்துவையே அறியவில்லை. பிறகு எப்படி சிலுவையை பற்றி தியானிப்பார்கள்? நம் இரட்சகராம் இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்பட்ட நமக்கு மாத்திரம்தான் சிலுவையை பற்றிய உபதேசம் தேவ பலனாயிருக்கிறது. எப்படி அது தேவ பலனாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதல்ல சிலுவை மரணத்தின் மூலமாய் இயேசு மரணத்தை ஜெயித்தார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55வது வசனத்திலே இதை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55வது வசனம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? பாதாளத்தின் வாசல்களை மூடி பரலோக ராஜ்யத்தின் பாதைகளை பரிசுத்தவான்களுக்கு திறக்கிற ஒரு பாதை தான் இந்த சிலுவை பாதை. இந்த சிலுவை பாடுகளின் மூலமாய் இயேசு மகாராஜா, நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து பிசாசை நசுக்கி வெற்றி சிறந்தார், மரணத்தை நசுக்கி வெற்றி சிறந்தார், என்றென்றைக்கும் அழிவில்லாத நித்திய ஜீவனை கொடுத்தார். எனக்கன்பான தேவ ஜனமே, அப்படித்தானே? அமீன், அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ? நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே, இம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. இம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே
உயிர்த்தெழுந்தாரே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, ஆவியால் இன்றும் இன்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே, ஆவியின் அச்சாரும் எமக்களித்தாரே. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சாரும் எமக்களித்தாரே. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். எக்காலம் துணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் துணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. சகலவிதமான துதிகன மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.